ரமதான் இபாதத்திற்காகவே ஒதுக்கப்பட வேண்டிய மாதம். இன்னைக்கு தூக்கத்துக்காக தான் ரமதான் நமக்கு. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. நம்முடைய ரமதான்ல அந்த டைம் டேபிள் கொஞ்சம் போட்டு பாருங்களேன், எல்லாரும் போட்டு பாருங்களேன். சஹர்ல எழுந்திருப்போம், சஹர் கடைசி நேரத்தில் எழுந்திருக்கிற சுண்ணாவும் சொல்லிட்டு கடைசி நேரத்தில் எழுந்திருப்போம். எழுந்து சஹர்ல என்ன செய்வோம்? முஃமின்கள் என்ன செய்வாங்க? சஹர்ல என்ன செய்வாங்க? வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், பாவ மன்னிப்பை தேடுவார்கள் சஹருடைய நேரத்தில். நம்ம சஹர்ல டிவி பார்த்துட்டு உட்கார்ந்திருப்போம், கேள்வி பதில் நிகழ்ச்சி, வினாடி வினா. அல்லாஹ் அல்லாஹ் இந்த சமூகத்தை சீர்படுத்துவான். ரமதானுடைய சஹர் பாவ மன்னிப்பிற்காக. எந்த நேரம் எதற்காக ஒதுக்கப்பட வேண்டுமோ அந்த நேரத்தை முஃமின் அதற்காக ஒதுக்க வேண்டும். தொழுகை அதற்குரிய நேரம், சஹர் இதற்கான நேரம். அதுக்கப்புறம் ஃபஜ்ருக்கு அப்புறம் ஒரு தூக்கம் தூங்குவோம். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வழக்கம் அது. எத்தனை மணி வரை தூங்குவோம்? ஆபீஸ் இருந்தா அந்த நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். இல்லன்னு சொன்னா லுஹர் வக்த் வரைக்கும் தூங்குறவங்க இருக்கிறாங்க. மேலையா லுஹர்ல எழுந்திருப்போம், கொஞ்சம் குர்ஆன் ஓதுவோம், கொஞ்சம் அசதியா இருக்கும், மறுபடியும் தூங்குவோம். அசர் வக்த் வரும், இஃப்தாருக்கு தயாராகி கிளம்பிடுவோம், இஃப்தார் தரும். அவ்வளவுதான் ரமதான். இது நோன்பா? இதற்காக கொடுக்கப்பட்ட மாதமா இது? இதுவா ரமதானை கண்ணியப்படுத்துவது?